ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 உங்கள் கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம மார்க்கெட்டில் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா இது போல் தான் ஷேர் பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓபி ஆர்டர் பிளாக் தான் சரிங்களா. நம்ம கொடுத்ததும் வந்து ஒரே ஒரு ஓபி தான். அந்த ஒரே ஒரு ஓபியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஓபியில் போட்டு அந்த ஓபியிலேயே வந்து டார்கெட்டும் போயிருக்கும் சரிங்களா. அதுதான் வந்து சிங்கிள் ஆர்டர் பிளாக். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஆர்டர் பிளாக்னால் இதையும் சொல்லலாம். இப்போ வந்து மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் இதில் நம்ம பார்த்தோம், எதனால் இது டார்கெட் போச்சு, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த சார்ட்டில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப்பில் 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஆர்டர் பிளாக் மட்டும் ஏன் நான் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த ஆர்டர் பிளாக்ல ஏன் விட்டுட்டேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மிட்டிகேட்டட் ஆகிடுச்சு சரிங்களா. இந்த எல்லாமே ஆர்டர் பிளாக்லாம் மிட்டிகேட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். மார்க்கெட் ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ஆர்டர் பிளாக்ல பட்டு பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பிலீஃப் சரிங்களா. இப்போ வந்து இந்த பிலீஃப் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு தேவையான கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஆப்வியஸாக எஸ்எம்டி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. எஸ்எம்டி கன்ஃபார்ம் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எஸ்எம்டி வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. எஸ்எம்டி பார்த்து நமக்கு எஸ்எம்டி இருக்குது அப்படின்னா இன்னொரு கிரேட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு 5 minutesலேருந்து ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மார்க்கெட்டை மாற்றுறேன். 15 minutesல எங்கே சிஹெச் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளேஸில். இப்போ 5 minutesல பார்க்குறோம். 5 minutesல நமக்கு வந்து சிஹெச் வந்து இந்த பிளேஸில் நமக்கு அவைலபிள் இல்லை சரிங்களா. அதுதான் வந்து இது. இப்போ ஜஸ்ட்டு இதில் இந்த மாதிரி இருக்குன்னா நான் இயூஆர் சிஹெச்எஃப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறேன் சரிங்களா. இயூஆர் சிஹெச்லேயும் இதே டைமில் வந்து ஒரு பேரலல் ட்ரேடு நம்ம எடுத்தோம், அந்த வீடியோஸும் வந்து உள்ளே இருக்கும், அது வந்து பார்த்துக்கோங்க. அதில் ஒரு சிஹெச் கொடுத்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. பட் ஜிபிபியில் சிஹெச் இன்னும் வந்து கொடுக்கல. பட் இந்த ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம அப்படி எடுக்க வேண்டாம். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நீட்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து நமக்கு இப்போ சிஹெச் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நிறையா வந்து ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து இதில் வந்து எடுக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த ஆர்டர் பிளாக்கை பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக அதே ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து டேப் பண்ணி எடுத்துகிட்டு கீழே போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்மளுடைய ட்ரேடு ஒன்று நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் நான் வந்து வைக்கிறேன். ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து நம்மளுடைய டார்கெட்டாக நான் வந்து எடுக்கிறேன் சரிங்களா. இந்த பிஓஎஸ் கொடுத்துருக்கலங்க, இதுக்கும் கீழே தான் நம்மளுடைய லோ இருக்குது. ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம். என்னுடைய பர்சனல் இது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயே வைக்கணும். பட் அதுக்கு மேலே வச்சோம்னா இப்போ வந்து ரொம்பவுமே அதிகமான ஒரு கேப் வந்து வரும். அதில் வந்து நமக்கு அதிகமாக எஸ்எல் வைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நான் ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு மேலேயே வச்சுருக்கேன் சரிங்களா. அதுதான் வந்து விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம எடுத்து டார்கெட் போனது 1:5 வந்திருக்கு. பட் இப்படி தான் வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கேயும் கூட நிறைய பேர் வச்சு ரிஸ்க் வச்சு எடுப்பாங்க. பட் நம்ம அப்படி எடுக்கிறது இல்லை. அப்படி எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 1:17 வரைக்கும் போகும். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபர் சைடு சரிங்களா. ஒரு 1:5 1:6 வந்து சேஃபர் சைடு சரிங்களா. இதுதான் வந்து விஷயம். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்லணும் சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங் நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.